முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக உரிமைக்குழு விசாரணைக்கு அனுப்புவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், முதல்வர் குறித்து திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவதூறாக பேசியிருந்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அது குறித்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பத்தி பேச வேண்டாம் என்பது. அது போக மேலும் ஒரு விஷயம், மிக உறுப்பினர் அவர்கள் இந்த அவை குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் பொதுவெளியில் கடந்த மாதம் அவதூறாக மோசமாக பேசியிருந்தார். அது குறித்து முதலமைச்சர் குறித்தும் இந்த அவை குறித்தும் தேவையற்ற பேச்சுக்கள் அவர் பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், தவறு எங்கே நடந்தாலும் அதனை கட்சித் தலைமை கண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அவை உரிமைக்குழு தற்போது இல்லாத நிலையில் அது அமைக்கப்பட்ட பிறகு உரிய விளக்கம் கேட்கப்பட்டு இந்த பிரச்சனையை அவை உரிமைக்குழுவுக்கு அனுப்புவதாக தெரிவித்தார். வாதிடுவீர்களானால் 2 விதமான நடவடிக்கை என் முன்னாலே இருக்கிறது. அவையிலேயே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்டு பெரும்பான்மை வைத்து நடவடிக்கை என்ன வேணாலும் எடுக்கலாம், அல்லது உரிமை குழுவுக்கு அனுப்பலாம். தவறு எங்கே நடந்தாலும் அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். அதுவும் வன்முறை வளர்க்கிற பேச்சாக இருந்தால் அதுக்கு அவர் கண்டிப்பை தெரிவிக்க வேண்டும். அதே போன்று குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் இந்திய நாடே இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறது. இங்கே இருந்து தான் கண்ணியமும் கௌரவமும் பாரம்பரியம் நம்முடைய பண்பாடும் இன்று இந்தியா மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு ஊடகங்கள்லாம் வளர்ந்து வருகிற போது நாம் யார் என்பதை இந்திய பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் ஆபாச பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும், வன்முறையை தவிர்க்க வேண்டும். நம்முடைய மாமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவருடைய அந்த பிரச்சனை பற்றி இங்கே எழுப்பியிருக்கின்ற காரணத்தினாலே அவை உரிமைக்குழு இப்போது இல்லை. அவை உரிமைக்குழு அமைக்கப்படட்டும். அப்படி அமைக்கப்பட்ட பிறகு அவரிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டு இந்த பிரச்சனையை நான் அவை உரிமைக்குழுக்கு அனுப்பிவிடுகிறேன். இது அவர் பேசிய அப்போது பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன், சபாநாயகரை போல் பண்பாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் தனது விருப்பம். ஆனால் சில நேரங்களில் தூத்துக்குடி மண்ணுக்கு இருக்கும் வேகத்தால் அப்படி பேசிவிட்டதாக தெரிவித்தார். தானை தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற போது மார்க்கண்டேயன் முதலமைச்சர் எது பேசியிருந்தாலும் கூட நீங்கள் முதல்வரை இவ்வளவு தடிமையான வார்த்தைகளால் பேசியிருக்க கூடாதுதான் என் தலைவர் எனக்கு அறிவுறுத்தினார். இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.